அன்பார்ந்த நாடக ரசிகர்களே, ஒம்பலகட்டு, சவுலூர் 3 ஊர் பொதுமக்களும் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள ஊர் பொதுமக்களும் ஒன்று கூடி பாஞ்சாலி அம்மன் அக்னி வசந்த விழாவை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். காரணம் என்ன? அந்த அம்மாவின் உள்ளம் குளிர வேண்டும் அப்படி என்று சொல்லி அக்னி வசந்த விழாவை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். இந்த விழாவில் முதல் முறையாக பாஞ்சாலி அம்மன் மணக்கோலத்தோடு வருகிறது. மணக்கோலத்தோடு மங்களகரமாக வன்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பிலே பிறந்த அம்மன் 16 வயது பருவமங்கையாக பிறந்த அம்மனாகப்பட்டவர் சபையை நாடி வந்து கொண்டிருக்கிறார். கூட்டம் சிறிதா இருந்தாலும் அமைதியான முறையில் கதை கேட்கறீங்க, அதுவே ரொம்ப நல்லது. இந்த பாஞ்சாலி அம்மனுக்கு மிகவும் புனிதமான ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் என்ன? பண்டாரம். திருப்பதிக்கு போனா லட்டு கொடுப்பாங்க, பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் கொடுப்பாங்க. பாஞ்சாலி அம்மன் கிட்ட என்ன விஷயம்னா பண்டாரம். பண்டாரம்னா என்ன? அந்த அம்மாவுடைய மஞ்சளும் புண்ணும் கலந்ததுதான் அந்த பண்டாரமாகப்பட்டது. இந்த அம்மனாகப்பட்டவர் ஏந்தி வருகிறது. முதலாக பாஞ்சாலி அம்மன் வந்திருக்கக்கூடியவரை அனைவரும் வந்து இந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிந்த காணிக்கை இட்டு இந்த பண்டாரத்தை எடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க 1000 கஷ்டம் இருக்கும், சாமியினுடைய அனுகிரகம் வந்தா கஷ்டங்கள் நீங்கும். இந்த பண்டாரத்தை கொண்டு போய் வீட்டுல வச்சு தினமும் நெத்தில வச்சுக்கிட்டா நல்லது நடக்கும். தயவு செய்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க.
அடியேன் அழகான பார்ப்போற்றும் திருச்சபை திருச்சபையின் ஆடி நான் இடம் புரிந்து வந்திருக்கிறேன். அம்மா அடியேன் யார்? என்னுடைய நாமதேனம் என்ன? என்னுடைய தாய் தந்த பேர் என்ன? அப்படியா? தான் தெரியும். ஆமா தெரியாது.
அப்படி இருந்தாலும் அரிது அரிது மானிடனால் பிறத்தல் அரிது. ஆமா மானிடனால் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது. ஆமா மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தெய்வமாகப்பட்டது நான்காவது இடத்தில் இருக்கும் போது நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை தான் முதல் தெய்வம். ஆமா அப்படி முதல் தெய்வமா இருக்கக்கூடிய தாய் தந்தை தான் நம்மளுக்கு கடவுள். ஆமா இல்லையா? அப்படி கடவுளாக இல்லாவிட்டால் நாம பிறந்து வளர்ந்ததுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் யாரோ நீ யாரோ இந்த புண்ணிய சரித்திரம் என்று சொல்லக்கூடிய 1964 இந்த 64 நாடக கலையாகப்பட்டது. இந்த நாடக கலையில் நாம ஒரு குடும்பமாக இருக்கப்பட்டதுனாலதான் நீயும் நானும் அண்ணன் தம்பியா இருக்கிறோம். ஆமா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் தாய் தந்தை பேரை சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் நாடாகப்பட்டது கலக்கமில்லாத நாடு. 56 நாட்டில் ஒரு பாகம் வழங்கக்கூடிய நாடு கௌரமாபுரிபட்டணம். அந்த கௌரமாபுரிபட்டணத்தில் ஜகத்தோடு பரிபல செய்து வரக்கூடிய என் தந்தையா பாஞ்சால மன்னன். அந்த பாஞ்சால மன்னனுக்கும் அன்னைய வழங்கக்கூடிய ஒயிலவதி அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக புத்திரப்பழம் கிடையாது. அப்படி புத்திரப்பழம் இல்லாதனால பிள்ளை இல்லாதவன் வீட்டில் வந்து கை நினைத்த சாத புத்தகத்தை உண்டானால் அந்த சாதமாகப்பட்டது புழுவுக்கு சமம் என்று சொல்வாராம். நாளை நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு மன்னனாக பிறந்து வளர்ந்திருந்தாலும் நாம இறந்த பிறகு இந்த நாட்டை ஆள ஒரு ஆண் பிள்ளையும் கிடையாது, ஒரு பெண் பிள்ளையும் கிடையாது. என் தாயும் தந்தையும் அரண்மனையில் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்க யார் பார்த்தார்? இமயமலை சாரதி என்று சொல்லக்கூடிய இமயமலை சாரதியில் தவம் புரிந்திருக்கக்கூடிய இருவர் அண்ணன் தம்பி ஏசா ருபீசர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகள் இருவரும் பார்த்து ஞானத்தில் அறிந்து அங்கிருந்து எங்க நாட்டை தேடி வந்தாராம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஐயா பாஞ்சால மன்னனை ஒரு நாட்டை ஆள மன்னனாக கௌரவமாக கம்பீரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வாறு இருக்கிறையே அது என்னையா காரணம் அப்படின்னு கேட்க உடனே அதுக்கு என் தாயார் சொன்னாராம், ஐயா எங்களுக்குன்னு பிள்ளையே கிடையாது, குழந்தை என்பதே கிடையாது. அதனால்தான் சாமி நாங்க இவ்வாறு இருக்கிறோம். நாளை நாங்க இறந்தா எள்ளும் தண்ணி இறைப்பதற்கு ஈமசரங்கு செய்வதற்கு காரியம் கர்மம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு குழந்தையே கிடையாது, ஆண் பிள்ளையும் கிடையாது, பெண் பிள்ளையும் கிடையாது அப்படி என்று சொன்னாராம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், பதற வேண்டாம், உங்களுக்கு புத்திரன் பலம் கட்டாயம் கிடைக்கும். எப்படி சாமி கிடைக்கும்? நாங்க சொல்வதாக அதே இமயமல சாரதியில் காம புத்திரிஷ்டிக்கு யாகம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திர யாகத்தை செஞ்சது உண்டானால் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் என் தந்தையாராகப்பட்டவர் யாகத்திற்கு ஆன ஆர்ப்பாட்டத்தை செய்தார். அந்த யாகத்திற்கு தயார் செய்த உடனே என் தாயாகப்பட்டவள் போதாத காலம் இல்லையா, அந்த போதாத காரணத்தினால என் தாயாகப்பட்டவள் மாதவீடு ஆகிவிட்டார். அந்த மாதவீடு ஆன உடனே அந்த ஏகத்தில் கலக்க முடியாது. அதுக்கு அந்த ஏசருபேசர் சொன்னாராம், அம்மா கலங்க வேண்டாம், அந்த ஏகத்தில் அந்த உதிரத்தை கொண்டு வந்து போட்டதை உண்டானால் உனக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அந்த உதிரத்தை கொண்டு வந்து என் தாயாகப்பட்டவள் அந்த ஏகத்தில் ஓமகுண்டத்தை போட்ட உடனே 16 வயது மங்கையாக நான் பிறந்தேன். 16 வயது மங்கையாக. ஆமா. அப்படி பிறந்த உடனே அந்த ஏசருபேசர் என்ன பேர் வைத்தார்? என்ன? அப்படி நான் பிறந்து வளர்ந்த உடனே 16 வயது மங்கையா பிறந்த உடனே அவர் என்ன பேர் வைத்தார்? எனக்கு என்ன சொல்லி அழைத்தார்? அம்மா ஏக ஜானகி நான் அம்மா
அந்த ஏகத்தில் பிறந்ததினால் அம்மா எனக்கு ஏக ஜனகி என்று பெயர் வைத்தார். அது மட்டும் கிடையாது, அந்த ஏகத்தில் பிறந்ததினால் அதாவது பார்த்தால் என்னுடைய முகமாகப்பட்டது எவ்வாறு தெரிந்ததாம். அதாவது மரத்தில் பார்த்தால் மான் துளிர் எதார் போல் இருந்ததோ அதை போல் என் முகமாகப்பட்டது இருந்தது. ஆமா இல்லையா? அப்படி இருந்தாலும் மற்றொரு பெயர் என்ன பெயர் என்ன சொல்றவா? அம்மா
அப்படி பெயர் வைத்த உடனே அந்த ஏசரகப்பட்டவர் முதலாக ஒரு பெண் பிள்ளை பிறக்க கூடாது அப்படி என்று யாரை பிறக்க வைத்தார்? யாரே? அவருடைய பேர் என்ன? சொல்ல வேண்டும் இல்லையா? அவர் முதலாக பெண் பிள்ளை பிறக்கக்கூடியது என்று துஷ்டதோமன் சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் துஷ்டதோமன் பிறந்தார். ஆமா. அப்படி என்றால் என்று வந்திருக்கிறது என்னை பார்த்தால் ஜெகஜோதியா இருக்கிறது. மாவிளை தோரணமும் ஆமா, வழியெல்லாம் பார்த்தா வாழை மரம், ஆமா, தெருவெல்லாம் பார்த்தா தென்னை மரம், இப்படி எல்லாம் இருக்குது. என்ன சமாச்சாரம்? அம்மா, நேற்று தினத்திலே அஸ்னாபுரம் தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்துக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அஸ்னாபுரத்திலே யோஜனாகப்பட்டவன் அரக்கு மாளிகை கொண்டு செய்து பஞ்ச பாண்டவர் ஐவரோடு தாயார் புரிஞ்சு வேண்டும் நெருப்பு வைத்து இறந்து விட்டார்கள். அருகாமையில் பார்த்தால் அரக்கு நாள் மாளிகை கட்டி நெருப்புக்கு உருவான பொருளா நட்பான பொருளா சேகரித்து ஐவர் ராஜாக்களுடனே தாயான குந்தி அம்மாளோட சேர்த்து மாளிகை தீவிட்டு மாண்டு போயிட்டாரா? மாண்டு போயிட்டாரா?
ஐயப்பா